செய்த நம்ம அசோசியேஷன் அனைவருக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம அனைவருக்குமே பொழுதுபோக்குங்கிறது மிகவும் குறைவாக உள்ளது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறது தான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நமக்கு நாமே நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு நாமே திட்டம் அதுதான். அதனால இன்னைக்கு நான் வந்து சிங்கிளா தான் வந்திருக்கேன். சிங்கிளா தான் வரும். அதனால இன்னைக்கு வந்து நான் ஸ்டாண்டப் காமெடி அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் கோயம்புத்தூர் வந்துருக்கிறோம். அதனால இங்க அப்படியெல்லாம் யாரும் இருக்காங்கன்னா கோயம்புத்தூர்காரங்க யாராவது இடத்துல இன்னும் ஒருத்தர் நீங்க கோயம்புத்தூர்காரங்க இருக்கிறாங்க. சரி, எங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மரியாதை தான். யாரானாலும் மரியாதை வாங்கி நூறு பிள்ளை கூட 7 மணி எங்க அப்படி போனீங்க, இப்பதான் வந்தீங்களா, சாப்பிட்டு போறீங்களா, இருங்க ஏங்க அப்படியே போறீங்க, இதுதானுங்க. அந்த இங்க இருந்தாலும் நாங்கள் பேசவே மாட்டாங்க. அது மாதிரி இப்படி பூரா பேச்சு பூரா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சரிச்சுக்குங்க, ஆனால் நல்லா இருக்கும், காதெல்லாம் இனிக்கும். எங்களோட பேச்சு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு டியூஷன் எடுத்துட்டு இருந்தா. அவகிட்ட ராமசாமி ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். அவங்ககிட்ட போய் இந்த பொண்ணு என்ன கேட்டா, ராமசாமி ஏண்டா புலி தூங்குகிறது அப்படிங்கிறது இங்கிலீஷ் சொல்றா. அவன் இங்கிலீஷ் தெரியாத அந்த பையனுக்கு பார்ப்பாங்க அந்த காலம் நீங்க. அப்புறம் இந்த பையன் யோசிச்சான், நான் சொல்றேன் என்ன டைகர் அப்படின்னா தூங்குதான். இப்படியமாடா எவ்வளவு சொல்லுவான். சரி பரவாயில்ல விடு, பாஸ் மார்க் போட்டலாம் அப்படின்னா. அப்புறம் இன்னொருத்த என்ன பண்ணா, மிஸ் எனக்கு வந்து அவங்க கேட்டாங்க, அவங்க மிஸ் என்ன கேட்டாங்க, எல்லாம் ஒழுங்கா எல்லாம் படிச்சு எழுதுங்கடா அப்படிங்கிறாங்க மிஸ். அதுக்கு இவங்க என்ன, மிஸ் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றேன், வாழ்க்கையில பாடவே பிடிக்க மாட்டேன், சந்தேகமாக வந்துருக்கா சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றாங்க, ஏன் மிஸ் எல்லாமே தெரிஞ்சு உங்ககிட்ட ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க, ஒண்ணுமே தெரியாத என்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, எனக்கு இதை மாற்றியே கொடுக்கணும், இந்த சிஸ்டத்தை எப்போ மாற்ற போறீங்க, அப்புறம் சரி. அப்புறம் இன்னொருத்தர் பண்ணா, அதே மிஸ் இன்னொருத்தர் கூப்பிட்டு, ஏய் அவன் பேரு சந்திரன், நல்ல கருப்பா இருப்பான், நமக்கு அம்மாவாசி பேர் வைக்கிறது கூட்டு எடுத்துக்கா சந்திரன் வச்சாங்க, நீங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க மிஸ் அப்படின்ட்டான். அப்புறம் அவங்க கிட்ட கேட்டாங்க, டே பாஸ்போர்ட் காமா தெரியுமாடா, தெரியாது மிஸ். என்னத்தனா படிக்கிற நீ, பாஸ்போர்ட் காமெல்லாம் தெரியாம படிச்சு நீ இடத்த கிழிக்க போற, பாடத்துல கவனம் செலுத்துறா, எப்பவும் கருத்து கவனமா இருக்கணும். சரி மிஸ். மிஸ் உங்களுக்கு பரிமாணம் தெரியுமா, தெரியாதடா, யாராவது நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல கவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க மிஸ்ஸுக்கு வயிறே கலைக்கு போச்சு, என்னடா இவங்க முட்டை போட்டுட்டு போறாங்க, சும்மா இல்லாம பாஸ்போர்ட் காம கேட்டான், உங்க வில்லாட மாதிரி உன போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பையன், இன்னொருக்கு என்ன பண்ணா, நான் தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பேன். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்பவுமே நமக்கு நல்லதுதான் பண்ணுவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க நமக்கு ஹீரோயின் தான், மற்றவங்களுக்கு அதுக்கு வில்லனா இருக்குங்க, நம்மளுக்கு ஹீரோ தான். அப்போ ஒரு பொண்ணு வந்தா, அக்கா எப்பவும் வந்தீங்க, வந்துட்டு என்ன சொல்லுக்கா, என் பையனை ஸ்கூல்ல சேர்த்திட்டேன்க்கா. அப்படியா சாமி, சரி என்ன படிக்குது, LKG போயிருக்குதுக்கா அப்படின்னு. அப்படியா அக்கா, ரைம்ஸ் எல்லாம் பாடுவாக்கா. போறதெல்லாம் பாட படிக்கிறது இல்லையா, ரைம்ஸ் எல்லாம் பாடுது. என்ன நான் பாட சொல்றேன் கேளுக்கா. சரி சொல்லு, பாட சொல்லு கேட்டான். நான் வந்து பாடுவேன், ஜானி எஸ் பாப்பா, ஆர்டினரி ஃபிகர் நோ பாப்பா, சாலா ஃபிகர் எஸ் பாப்பா, சூப்பர் ஃபிகர் ஓகே அப்பா. டேய் என்ன டேய், இன்னும் முளைச்சு 3 அளவு கூட உள்ள ஃபிகர் தரையடா கேக்குது. இந்த பையனை பாட சொல்ற நீங்க கேட்டுட்டு இருக்கடி, என்ன எப்படி பிள்ளைய வளர்ற, இப்படிதான் வளர்த்துறதாக்கோ. இது நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க திட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. சரி போ அப்படின்னு இந்த வாக்கியங்களை கூப்பிட்டுருவோம். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுல என்ன கேளுங்க, ஒரு ஐயா என்ன பண்ணாரு, வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த அம்மா வந்தாங்க, ஏன் பக்கத்துக்கு இப்படி எல்லாம் சண்டை போட்டு இருக்கிறாங்க, அந்த ஆள் போட்டு அந்த அம்மா போட்டு அடிவாளின்னு அடிக்கிறாரு, நீங்க போய் கேளுங்களேன். நீ பேசாம ரெடி ஏங்க, நம்ம அக்கம் பக்கத்து கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஒத்தாசியா இருக்கணுங்க, நம்மளுக்கு ஏதாவது சொல்லணும், அவங்க தான் நாளைக்கு வரும். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே இப்படி பார்த்துட்டு வந்தேன், அந்த சடங்கு வந்துட்டு, அதனால கேட்கக்கூடாது இதெல்லாம், சரியா? ஏங்க இதெல்லாம் எப்போ போனீங்க, நமக்கு பிரச்சனையாயிரும், பேசாம இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, இந்த ஐயா
அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. என்னடா 2 சவம் ஒண்ணா போகுது, நம்ம ஊர்ல 2 ஒருத்தர் தான் காட்டுது, இதுல நாய் வேற வச்சிருக்கிறான், எங்க நாய் வேற சொல்றாரு கூட்டிட்டு போறான், எழுதுகிறியே அப்படின்னு ஆள் போய் கேட்கிறாரு. ஏன் என்னதாச்சு, யாருங்க இவங்கெல்லாம் செத்து போனது யாருங்க? அது ஒருத்தரும் இல்லைங்க, என் ஜம்சாரமும் என் மாமியாரும் தான். ஐயோ அப்படிங்களா, எப்படி 2 பேரும் ஒரே சமயத்தில் செத்து போனாங்க? ஏன் கேட்குறீங்கன்னா, அந்த நாய் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த நாய் தான் கடிச்சு போடுச்சு. ஐயோ அப்படிங்களா, இந்த நாய் எனக்கு கொடுக்குறீங்களா? இப்படிதாங்க இந்த பின்னாடி பெரிய கூட்டம் வந்து பார்த்தீங்களா, அவங்க இந்த நாயை கட்டி வந்தாங்கன்னா நீங்க 500 போய் பின்னாடி தள்ளுங்க, இந்த நாய்க்கு அவ்வளோ டிமாண்டுங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இருக்குங்களா? அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணா, அப்படியே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் தலைதறிக்க போறான். இது என்னடா இப்படி போறானே அப்படின்ட்டு இவனை எப்படி போய் பிடிச்சி ஏதாவது பண்ணும்போது பைக்ல ஒரு போறாரு. கான்ஸ்டபிள் பின்னாடியே ஓட்டிட்டு போறாரு. அவன் நிறுத்த மாட்டேங்கிறான். திரும்பி பார்க்கறான். இந்த போலீஸ்காரன் இப்படி வரானேட்டு அவன் வேகமா அழைச்சிட்டு போறான். 2 மணி நேரம் 2 பேரும் சேஸ் பண்ணி கடைசியில் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு ஏடா காரணம் ஏங்க சார் எடுறா, அது இது எல்லாத்தையும் எடு, சரி எல்லாத்தையும் பாஸ்போர்ட்டை தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, சரி இந்தா அப்படின்னு காமிச்சிட்டு, ஏடா இதெல்லாம் தான் வச்சுட்டு இருக்கிறியடா, அப்புறம் எதுக்குடா என்னை பார்த்துட்டு நீ அப்படி ஓடுன? சார் ஒண்ணுமே இல்லைங்க சார். சொல்லுடா நீ அப்படிங்கிற. அது ஒண்ணும் இல்லைங்க, என் சம்சாரம் போன வாரம் போலீஸ்காரனோட ஓடி போச்சுங்களா, அந்த போலீஸ்காரன் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு அவளை கொடுத்து திருப்பி உட போறேன்னு நினைச்சுக்கிட்டேன், அதுதான் வேகமா போனேன், அதனால சாரி நீங்க இல்ல சார். அடப்பாரி ஏடாடி இடமாட்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். இப்படி இருக்கு. அப்புறம் இன்னொரு என்னன்னு கேளுங்க, ஒரு ஆள் என்ன பண்ணாரு, பேங்க்குக்கு போறாரு. பேங்க்குக்கு போறப்போ அவங்க வீட்டு வாட்ச்மேனையும் கூட போய் கூட்டிட்டு போறாரு. பேங்க் மேனேஜர் கேட்டாரு, நேற்று தானே வந்தீங்க, இன்னைக்கு எதுக்கு இந்த வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்துருக்கீங்க? சார் நீங்க மாற்றி மாற்றி பேசாதீங்க சார், நீங்க என்ன சொன்னீங்க, நாங்கள் கடவுள் போகணும்னா செக்யூரிட்டியோட வந்தாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க, எங்க செக்யூரிட்டி இருந்தா? பேங்க் மேனேஜர் பாடு பாவம் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஆளு இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுல வந்து இன்னொன்று என்னன்னு கேளுங்களேன், இவன் என்ன பண்ணான், ஒருத்தன் அவன் அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் எவ்வளவு மூளை இருக்குன்னு பாருங்க. அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்ன சந்தேகம் கேட்டாலும் நீங்க எனக்கு நிகழ்த்தி பண்ணுவீங்களாப்பா? ஆமா ஜாவி, அதுதான் சார் நான் இருக்கிறேன், கேள் சாவி அப்படிங்கிறார் அவங்க அப்பா. பா சின்ன விடுமே என்னப்பா கண்டாங்க, இது இதை போய் கேட்கறான், சந்தேகம் எதையாவது பெருசா முருகநாட்டை ஏதாவது வேண்டிக்காப்பா அப்படின்னு பார்த்தா இவன் இப்படி கேட்கறான். அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இந்த ஆள் என்னதான் பதில் சொல்லுவாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்பா சொல்லுங்கப்பா, அதே பேசாம இருடா, எதுக்கடா கேட்கறேன் அப்படிங்கிற. அப்பா தெரிஞ்சுக்கதான்ப்பா கேட்கறேன். டேய் இப்பதான் பாயிண்ட்டுக்கே நீ வந்திருக்கிற, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெரிய வீடு, தெரியாம வச்சுக்கிறதா சின்ன வீடு, புரிஞ்சுக்கோ, இதுதான் வாழ்க்கையில இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு. சரி இப்படியே போனான், இருக்கட்டும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க, இவன் அந்த ஆள் என்ன பண்ணாரு, ஒரு சமயம் போனார், அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போறாங்கன்னே தெரியல. ஏங்க எங்க போறீங்க? அவங்க சம்சாரத்துக்கு இந்த ஆள் எங்க போனாருன்னு தெரியல. 3 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு நாள் அங்கிருந்து போன் வருது, அவங்க வீட்டுக்காரர் போன் பண்றாரு, ஏங்க எங்க இருக்கீங்க, போய் 3 நாள் ஆச்சு, காணமே, உனக்கு என்ன தேடிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்னங்கிறாரு, அடியே நான் இப்பதான் வந்து ஹைதராபாத் வரைக்கும் வந்திருக்கிறேன், இன்னும் நான் போகணுமா வேண்டாமா என்னால முடியல, எங்க எதுக்கு ஹைதராபாத் போனீங்க, உங்களுக்கு அங்க இன்னும் வேலை அப்படின்னு கேட்கறாங்க. வேலை ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் டாக்டர் நடத்த சொன்னாங்க. 3 கிலோமீட்டர் ஹைதராபாத் வரைக்கும் வந்துட்டேன், திரும்பி வரட்டா வேண்டாமான்னு நீ கேளு, அவர்கிட்ட போய் கேட்டுவா அப்படின்னா. சரி இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்குங்களா. இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு மாமியார் மாமனார், அவங்க என்ன பண்ணாங்க, மாமியார் வந்து 3 மருமகன் அவங்களுக்கு டாக்டர் மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர் கரெக்டாக தப்பான்னு தெரியாது, சொல்லு அதை கேட்டுக்கங்க, ஷேக்ஸ்பியர்ல தெரியும் சொல்றேன், சொல்லிக்க வேண்டியதுதான் இருக்கு, அப்படி எனக்கு தெரிஞ்ச உடனே 10 தான் இருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மா நம்ம மருமகன்ல எவன் நல்லாவே அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு மருமகனை கூட்டிட்டு போறாங்க, வெளியில போயிடறாங்க. போனா அந்த அம்மா அந்த டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்க மாப்பிள்ளை என்ன பண்றாரு, ஐயோ நம்ம மாமியார் கிட்ட வந்துட்டாங்களே அப்படின்ட்டு, சில மாப்பிள்ளை விட்டுட்டு போயிருவாங்க கரெக்டாக சரி அப்படின்ட்டு, அப்படிலாம் ஒன்று கூட்டிட்டு போய் எல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. காலையில பார்த்தா அவர் வீட்டு வாசல்ல ஒரு இன்னும் உட்கார நிற்கிது. என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் யுவர் மாமியார். அப்பா பரவாயில்ல, நம்ம மாமியார் காரெல்லாம் கொடுத்துருக்காங்கடா. அப்புறம் மறுநாள் இன்னொரு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க. டைம் ஆயிடுச்சு,
யா சரி அப்புறம் இன்ட்ரெஸ்டா இருக்கல அப்புறம் ரெண்டாவது மருமக இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஐயா மணிகாரன் வந்தாச்சா ஐயம்மா சரி அவரும் கூட்டிட்டு போறாரு அம்மா கூட்டிட்டு ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துல நம்ம எங்க போச்சுன்னே தெரியல உழுந்துதான் எரிச்சிச்சு அவங்களுக்கு இவருக்கு என்னன்னா மானியாரிக்கே காணாம போட்டு நம்மளுக்கு ஒரு காலம் கிடைச்சப்போ ஒண்ணு கிடைக்காம போச்சுன்னு இருந்தாலும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வர்றாரு வந்து ஏங்க எங்கேயும் நீங்க அம்மாவை காணும் எங்க அம்மாவை காணும் அந்த அம்மாவே வரல அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு இருக்கு கிளைமேக்ஸ் அந்த அம்மாக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாங்களா சரி பரவாயில்ல இருக்குங்க அப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில பார்த்தா அவங்க வீட்டு வாசல ஆடி கார் நிக்குது என்னடா மாமியாரே வீட்டாக பேகியா வந்து கார் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா இது மாப்பிள்ளைக்கு மாமனாரின் அன்பு பரிசு மாமியாரை குறைத்ததுக்கு அப்படின்னு சந்தோஷங்க எல்லாரும் பெண்ணுன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன மெசேஜ் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியல ஒரே ஒண்ணுங்க வாய் வச்சிருக்கா நோய் விட்டு போகும் அது எல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா யாரும் இருக்கீங்களா வச்சுங்களா அப்புறம் நோயற்ற வாழ்க்கை அப்புறமா விட்டு போச்சுன்னா என்ன ஆகும் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் பத்தனை செல்வம் இந்த நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது நல்ல மெசேஜ் தாங்க அதனால எல்லாரும் எனக்கே ஒப்பு கொடுங்க எல்லாரும்